ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுடர் vlogs அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி ஹாலோவின் டே. ஹாலோவின்க்கு சும்மா ஹாலோவின் கலெக்ஷன்ஸு வெளியில் ஒவ்வொரு வீட்லேயும் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வச்சுருப்பாங்க. அது போக நிறையா ஸ்கெலிட்டனு ஸ்கல்லு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கர் வந்து ஹீலியம் பலூனில் இருக்குது. அதை வந்து மரத்து மேலே தொங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து இங்கே டெம்பரேச்சர் மைனஸில் இருக்கிறதுனால நான் காரில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெளியில் வந்து இறங்கி என்னால் காட்ட முடியல. இப்போது ஷாப்பில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன். இது வந்து ஹோல்சேல் ஷாப்பு, காஸ்கோன்னு ஒரு கடை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜெயின் சைஸில் வந்து ஒரு பேய் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. தென் அது போக வந்து கிறிஸ்மஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அதுக்குரிய டெக்கரேஷன் ஒரு சைடில் இருந்தது, ஒரு பக்கம் ஹாலோவின்க்கு இருந்தது. பேய் எங்கே இருக்குது? என்னது அது? லட்சுமி இங்கே பாரு, இங்கே கேமரா வருது. அது என்னது? திஸ் இஸ் அ பேயா? இது வந்து வால்மார்ட்னு ஒரு கடை, சூப்பர் மார்க்கெட் மாதிரி. ஸோ இங்கே வந்து ஒரு 2 ஸ்கெலிட்டன் வந்து நடுவில் வந்து ஒரு சவப்பெட்டியை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதை வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அது பாக்ஸோடு அந்த செட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த சவப்பெட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய எலும்பு கூட வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னது இது? ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டாக மியூசிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது போக வந்து வீட்டோட வாசலில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நிறையா வந்து பம்கின் வச்சு மேக் பண்ணி நிறையா ஐட்டம் இருந்தது. நம்ம வந்து நிறைய ஆர்டிஃபிஷியலாக உள்ள பம்கினை, தென் உள்ள என்ட்ரி ஆகிற இடத்துல வெல்கம் பண்ணுற மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ், இல்லை ஸ்டிக்கர்லேயே வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய ஸ்கல் வந்துருந்தது. இந்த மாதிரி நிறைய கூட்டமாக நிறைய ஸ்கல் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு $20 $80-90 வரைக்கும் கூட வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு ட்ரக்கில் வந்து பம்கின் வந்து நிறையா வச்சு ட்ரெயில எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. இது சூப்பராக இருந்தது. இது வந்து $6 தான். நல்லா சீப்பாக வந்து குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஹாலோவின் கலெக்ஷன்ஸ் வால்மார்ட்டுங்கிற ஒரு கடையிலேருந்து பார்த்தோம். இது வந்து அந்த பேய் பொம்மையை வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நிறையா அந்த மூவிஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம இங்கிலீஷ் மூவிஸில் உள்ள பேய் எல்லாமே இங்கே வந்து பேயாக நம்ம ஸ்கல் மாதிரி இல்லை பொம்மை மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பேய் பொம்மையாக வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஹோமோட என்ட்ரன்ஸ்லாம் வைப்போம்ல, அதுக்கு மாதிரி தான் இருந்தது. நிறைய ஆர்ச் வெல்கம் பண்ணுற மாதிரி, பம்கின் வச்சு வெல்கம் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயே வந்து கோஸ்ட் மாதிரி தொங்க விடுவாங்க, இல்லை ஸ்பைடர் மாதிரி மரத்துலேயே தொங்க விடுவாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இங்கிலீஷ் ஃபிலிமில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு டாய் தான். டாய்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு $5 to $10 வந்து இந்த மாதிரி பேய் பொம்மை நிறைய இருந்தது. ஃபுல்லாக வந்து கலராக வச்சுருந்தாங்க. மெயினாக வந்து பிளாக் டார்கெட் பண்ணி பிளாக் கலர் பேய் பொம்மைலாம் நிறையா இருந்தது. அந்த பிளாக் வந்து அந்த ஹாலோவினுக்கு வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க இங்கே, பிளாக் கலர்ஸை. வெளியிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே நிறைய ஹாலோவினுக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. என்னால் வந்து அது வீடியோவில் கவர் பண்ண முடியல, பயங்கர கோல்டாக இருக்கிறதுனால என்னால் வீடியோவில் அது வந்து காரில் நின்று எடுத்து என்னால் கவர் பண்ண முடியல. அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். தென் ஸ்னோ வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறதுனால இறங்குற இடம்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு தென் ஸ்னோ வேறு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால் எடுக்கலை. இப்போ இன்னொரு சைடு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹாலோவினுக்கு வந்து இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட் விளாடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பேக்ஸ் எல்லாம் விற்றுது. அதுவும் வந்து இந்த பேய் மாதிரி பிரிண்ட் பண்ண பேக்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக ஹாலோவின் காஸ்ட்யூம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இன்றைக்கி வந்து ஹாலோவின் டே இல்லையா, ஹாலோவின் சீசன் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூம்ஸு இதெல்லாம் வந்து இந்த சேல் ஆகாதது எல்லாமே வந்து நமக்கு 20%லேருந்து 50% டிஸ்கவுண்ட் வரைக்கும் வச்சு இதை சேல் பண்ணிவிடுவாங்க. அந்த சீசன் முடியுமே வந்து இதை சேல் பண்ணி கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நிறையா காஸ்ட்யூம்ஸ் இருந்தது. தலைக்கெல்லாம் வந்து நம்ம ஹேர் கலர் மாற்றிக்கலாம், அல்லது மஸ்டர்ட் மாற்றிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா ஹேர் கலர்ஸ் வந்து மாற்றிக்கிற மாதிரிலாம் நிறையா இருந்தது.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் பையன் வந்து சும்மா ஒரு அங்கே இருந்த ஒரு கேப்பையும் ஒரு அந்த மாஸ்கையும் ட்ரை பண்ணி அந்த ஹாலோவீனுக்கு சும்மா ட்ரை பண்ணி போட்டு காமிச்சான். ஸோ இதுதான் வால்மார்ட்டில் உள்ள கலெக்ஷன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு போகலாம். நம்ம வந்து டாலராமா போய்கிட்டு இருக்கோம். டாலராமா அல்லது டாலர் ட்ரீ அப்படிங்கிற ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ரேடியஸ்க்கு ஒரு கடை இருக்கும். நான் பக்கத்தில் உள்ள டாலராமா கடைக்கு போயிருக்கோம். இந்த டாலராமாவில் பார்த்திங்கன்னா நம்ம பொருள் வந்து எல்லா திங்ஸும் வந்து அந்த கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருக்கும். நமக்கு வந்து ஒரு $1.25 $5 வரைக்கும் உண்டான பொருள் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு ஹாலோவீன் கலெக்ஷன்ஸ் இங்கேயும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பம்கின்னால் மேக் பண்ண பம்கின் மாதிரியான ட்ரீ என்ட்ரன்ஸில் வைப்போம் இல்லையா பம்கினை, அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி ஸ்டிக்கர்ஸு, இந்த டாயு இதெல்லாம் வந்து டோரில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. தென் நீங்கள் வாசலில் வந்து நம்ம பம்கின் வந்து டெக்கரேட் பண்ணி இங்கே வந்து நிறையா ஒரிஜினல் பம்கின் தான் கார்விங் பண்ணி வைப்பாங்க. அப்படி முடியாதவங்க வந்து இந்த மாதிரி ரெடிமேட் பம்கின் இருக்கும். இந்த ரெடிமேட் பம்கின் வந்து நம்ம வருஷம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பம்கின் வாங்குறதும் வாங்கிப்பாங்க. தென் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எரேசர் அண்ட் பென்சில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹாலோவீன் தீம் பேஸ் பண்ணி அந்த ஸ்கல்லோட டயக்ராம் போட்டு பிரிண்ட் பண்ண மாதிரி நிறைய எரேசர் பென்சில்லாம் இருந்தது. இந்த பசங்க வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட் வருவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து சாக்லேட் கொடுக்கணும். அப்படி ஒரு சில பேர் வந்து சாக்லேட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி எரேசரோ ஷார்ப்னர் பென்சில் அந்த ஹாலோவீன் தீம் போட்டது வந்து இங்கே கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த கிஃப்ட் கொடுக்குறதுக்காக அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது கிஃப்ட் ஐட்டமில். ஸோ கிஃப்ட் வந்து நம்ம ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் பசங்களுக்குன்னா நம்ம நார்மல் சாக்லேட் இல்லாமல் இங்கே வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய பிளான் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நம்ம எலும்பு கூடு மாதிரி ஒன்று நம்ம ஐடி கார்டு மாதிரி போட்டுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே உள்ள காஸ்டியூம்ஸ் வரிசையாக நிறைய காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஐக்கு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இல்லை ஹெட்டுக்கு கவர் பண்ணுற மாதிரி நிறையா காஸ்டியூம்ஸ் இருந்தது. நிறைய பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் தீம் இல்லை கலர் ஜிகுன்னு இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓவர் ஆகிடுச்சு. ஸோ டைனோசரோட எலும்பு கூடு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரேட் வந்து $5 இருக்கும். இன்னொரு டாய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. பார்த்தோன்னா ஒரு 2 ஸ்கெலிட்டன் வந்து செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. $3 இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஒரு ரோவே பார்த்திங்கன்னா நிறையா சேல் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நிறையா படத்தில் வந்து பயமுடுத்துள்ள நம்மளை அந்த ஒரு கருப்பு காக்கா பேய் காக்கா, ஸோ அது இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்ம ஸ்னோவில் இல்லை கிராஸில் குத்தி வைப்போம்ல அந்த மாதிரி ஸ்டிக்கோடு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஸ்னோலையோ இல்லை கிராஸ்லேயோ வந்து அப்படியே குத்தி வச்சிடலாம். ஸோ ஹாலோவீனை வெல்கம் பண்ணுற மாதிரி தீம்ஸ் எல்லாம் எழுதுன மாதிரி இங்கே இருக்குது. கேர்ள்ஸ்க்கு ஹாலோவீன் தீம் பேஸ் பண்ணி நிறைய ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த வாட்டி வந்து ஹாலோவீனுக்கு பசங்க வந்து கேட்டிருந்தது, நான் வாங்கி தரலை எதுவும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன். அதனால் சின்னமன் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே கனடா வந்ததுலேருந்து 2 monthஸாக ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலை, இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதாக வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தோம். இங்கே வந்து பரோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலான்னு வந்திருந்தோம். அது போக பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பரோட்டாவும் இல்லை, ஃப்ரைட் ரைஸும் இல்லை. தென் ஆஸ் யூஷுவல் ஒரு சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் தந்தூரி. தென் இங்கே கோல்டன் ப்ரான்ஸ் மாதிரி ப்ரான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்தது. தென் நான் ஒரு சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து ரேட்டும் ஓரளவு ரீசனபிளாக இருந்தது. ஒரு $2.5 ஒரு நான் வந்து அதில் 4 பீஸ் தந்திருந்தாங்க. அந்த சைட் டிஷ்ஷும் பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் மாதிரி ஒரு சிக்கன் டிக்கா வாங்கியிருந்தோம், அதுவும் நல்லாவே இருந்தது. தென் பசங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லாதனால பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது சாப்பிட்டாங்க. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.